நண்பர்களே வணக்கம். அண்மையில் என் மனசுல டக்குன்னு இடம் பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ் மிஸ்டர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது என்னன்னாக்கா, பி எ பார்ட்னர் நாட் அ ப்ரீச்சர். அது என்னது பார்ட்னர்? யார் பார்ட்னர் தெரியுமா? பரஸ்பரம் நம்பிக்கை இருக்கணும், பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், சேர்ந்து பணியாற்றி சேர்ந்து பயணித்து நிர்ணயம் செய்த அந்த உன்னதமான இலக்கை அடைய வேண்டும். அப்பதான் அடைய முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் புரிதல் உள்ள நண்பர்கள், அவங்க தான் பார்ட்னர்ஸ். அதுக்கு பதிலா சும்மா உட்காந்துக்கிட்டு எரிச்சல் ஊட்டும் அட்வைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த தத்துவம் குடும்பத்துக்கும் பொருந்துங்க. கணவன் மனைவி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு அப்புறம் வாக்கிங் வந்து டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி காய்கறிகள்லாம் வெட்டி மத்தியானம் லஞ்ச் பண்ணுறாங்க. கணவர் வந்து சும்மா அப்படியே இங்கிலீஷ் பேப்பரும் பகவத்கீதையும் ராமாயண மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போய் இன்னைக்கு நான் டீ போடுறேன், இன்னைக்கு நான் காய்கறி வெட்டி தரேன் அப்படி சொல்றதுக்கு பதிலாக இன்னைக்கு டீல வந்து ஏலக்காய் போடலையே, இஞ்சி போடலையே குறை சொன்னோம்னாக்கா அந்த இல்லறத்தில் அமைதி என்ற இலக்கை நோக்கி 2 பேராலும் பயணிக்க முடியாது. பார்ட்னரா இருக்கணும், பிரீச்சரா இருக்கக்கூடாது. பகவத்கீதையில நல்ல பார்ட்னர்ஸ் பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும். ஆனா ஒரு காலகட்டத்தில் அர்ஜுனன் வந்து பிரீச்சர் ஆகிடுறான், எரிச்சல் ஊட்டும் அட்வைஸ் பண்றான். முதல் நாள் போர்ல இவன் ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு, ஐயோ எங்க தாத்தா பீஷ்மரை கொல்றதா, துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், சித்தப்பா, பெரியப்பா இவங்களையெல்லாம் என்னால கொல்ல முடியாது, இவங்களை கொல்றதுக்கு பதிலாக பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, நாம 2 பேரும் ஒரு உன்னதமான இலக்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆனா நீ இப்படி பேசுறியாப்பா, உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுனாக்கா அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணும்போது பிளட் வந்துடும், வலி வந்துடும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா உடம்பு பூரம் பரவி நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை ஒழிக்க வேண்டும். நீ கோழைத்தனமாக நீ பேசாதே, இது உனக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேலு 2 பேரும் சேர்ந்து பயணித்து வெற்றி பெறுகிறார்கள். இவங்க தாங்க பார்ட்னர். பிரீச்சரா இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்லையும் we should be partners and not preachers.